சரியான நேரத்திற்கு உள்ளே வந்திருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள், உறவுகள் எல்லோருக்கும் கோமதியின் பணிவன்பான வணக்கம். இந்த ஒரு அற்புதமான வாய்ப்புக்கு இந்த நேரத்துல நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கக்கூடிய இந்த அற்புதமான பிரபஞ்சத்திற்கு எல்லாம் ஒன்று சேர்த்த பிரபஞ்சத்திற்கும் கடவுளுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சோ வாய்ப்புக்கு நன்றி. சோ நம்ம அங்க உள்ள எந்த நாளா வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஆரோக்கியத்தை தேடிதான் நம்ம உள்ள வந்திருக்கோம். சோ ஒரு மனிதன் வெற்றிகரமாக வாழ்ந்தான் அப்படிங்கிறத விட ஆரோக்கியமாக வெற்றிகரமாக வாழ்ந்தான் அப்படிங்கறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைய சூழல் அப்படி இருக்கு. போன தலைமுறை அந்த தாத்தா பாட்டி காலத்துக்கும் இன்றைய தலைமுறைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல 120 வயசு வரையிலும் ஆயுட்காலம், மனிதனுடைய ஆயுட்காலம் வாழ்ந்திருக்காங்க. இன்னைக்கு சாதாரணமா அதுக்கப்புறம் 100 வயசு வாழ்ந்திருக்காங்க. இன்னைக்கு என்ன ஏஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனிதனோட ஆயுட்காலம் 67 அப்படிங்கறத டிக்ளேர் பண்ணிருக்காங்க. அந்த அளவிற்கான வாழ்க்கையில வாழ்வியல் டைம்ல நம்ம எல்லாம் உள்ள இருக்கோம். ஓகே, நம்மளுடைய உடல் அப்படின்னா முதல்ல நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மள நம்பங்கிறத விட நம்ம அவளுடைய உடல் அப்படிங்கறத ஓரளவு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடியது எல்லாமே கோடிக்கணக்கான செல்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுதான் நம்மளுடைய உடல். ஓகே, கோடிக்கணக்கான செல்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுதான் திசுக்கள், கோடிக்கணக்கான திசுக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுதான் உறுப்புகள், உறுப்புகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுதான் மண்டலங்கள். சோ இது எல்லாமே சேர்ந்ததுதான் ஒரு முழு மனிதன். இதுல ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு, ஒரு குறிப்பிட்ட வேலை இருக்கு. சோ அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புலையும் எது கண்ட்ரோல் பண்ணுது, ஒவ்வொரு உறுப்புகளையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது எது அப்படின்னா பேசிக்கா நம்மளுடைய செல்கள். செல்களை கண்ட்ரோல் பண்றது யார் அப்படின்னா நம்மளுடைய டிஎன்ஏ அல்லது மரபணுக்கள், ஜீன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்படி இது இந்த மாதிரி இவங்க எல்லாம் சேர்ந்துதான் நம்ம உடலை இயக்குறாங்க. அப்போ ஒரு செல் எப்படி இயங்கணும், ஒரு செல் என்ன வேலை செய்யணும், எவ்வளவு வேலை செய்யணும், எப்ப வேலை செய்யக்கூடாது, இந்த மாதிரியான எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த செல்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ அல்லது ஜீன்கள். இதுதான். சோ இதை நம்ம சரியா பயன்படுத்தி இது சரியா இருந்துச்சுன்னா நமக்கு எந்த நோயுமே வராது. நம்ம செல்கள் கரெக்டா இருந்துச்சுன்னா எந்த நோயுமே வராது. இப்ப 2 to 2.5 கிலோ 3 கிலோக்குள்ள நம்ம பிறக்கிறோம். இன்னைக்கு எதை கொடுத்து இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கோம் அப்படின்னா உணவு, நீர், அடுத்தது காற்று. இந்த 3ஐயும் கொடுத்துதான் நம்ம வளர்ந்திருக்கோம். சோ இந்த 3மே இன்னைக்கு சரியானதா அப்படின்னா கண்டிப்பா சரியானது இல்லை அப்படிங்கறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இன்றைய தலைமுறை, அதாவது குழந்தைங்கள்ல இருந்து இன்னைக்கு 25 வயசு, 40 வயசு, 50 வயசு, சோ இந்த மாதிரியான வயசுல எல்லாம் இன்னைக்கு நிறைய இறப்புகளை நம்ம பாக்குறோம். ஏன்னா என்ன நோயினே தெரியல, அந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு பாக்குறோம். சக்கரை வியாதி, சுகரை பாக்குறோம், பிபி, ஹார்ட் அட்டாக், கேன்சர், அதே மாதிரி கிட்னி, லங்ஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். ஒவ்வொரு உறுப்பும் இன்னைக்கு பாதிச்சிருக்கக்கூடிய காரணம் என்னன்னா இன்றைய உணவு. விவசாயம் எடுத்ததையுமே கெமிக்கல் தான். இன்னைக்கு உரங்கள் எல்லாம் கெமிக்கல் உரங்கள் தான். அதே போல பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்காத உணவு இன்னைக்கு கிடையாது. சோ பூச்சி எல்லாம் இறந்துருது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பாய்சன்ல இருக்கக்கூடிய விஷயம் தான் நம்ம. சோ உள்ள என்ன குடுக்கிறோமோ அதுதான் அவுட்புட்டா எடுக்க முடியும். அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு நோய் நொடிகள் இருக்கிறதுக்கு காரணம். கடைகள்ல விற்கக்கூடிய பொருள்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய கெமிக்கல் சேர்ந்த கலவைகள் தான் இன்னைக்கு நிறைய. நம்ம இன்னைக்கு ஒண்ணு கூட ஒரு ஒரிஜினலா இன்னைக்கு இயற்கையான உணவுகள் அப்படிங்கிறது இன்னைக்கு கிடையவே கிடையாது. சோ உணவு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பாட்டி தாத்தாவெல்லாம் 10 குழந்தைங்க, 12 குழந்தைங்க, 13, 14 இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு கருத்தரிப்பையும் தாண்டி செயற்கை கருத்தரிப்பு மையத்துக்கு போயாச்சு. இன்னைக்கு எக் பேங்க், அதாவது பிளட் பேங்க் கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு எக் பேங்க் இருக்கு. இன்னைக்கு டிஎன்ஏ அப்படிங்கிறது ஒண்ணு எடுத்து பாக்குற கூட தகுதி இல்லாத ஜெனரேஷன்ல இன்னைக்கே இப்படி அப்படின்னா எதிர்காலம் இன்னைக்கு 67ன்னா அடுத்த ஜெனரேஷன் 40, 20 ஆகாதா? அப்புறம் எதுக்கு பிறக்கணும், அதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ல தான் இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்கு. ஓகே, அப்ப உணவுன்னு எடுத்துக்கிட்டா அது கெமிக்கல். அடுத்தது நீர்னு எடுத்துக்கிட்டா ஆத்துல எல்லாமே கலப்படம் ஆயிடுச்சு. எல்லா கழிவுகளும் ஆத்துல விட்டாச்சு. அதே போல போர் வாட்டர்ல பாத்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் சார்ஜ். அதே போல ஆர்ஓ, இதுக்கெல்லாம் சேர்ந்ததுதான் ஆர்ஓ சிஸ்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஆர்ஓன்னு பாத்தீங்கன்னா அது டெட் வாட்டர்னே சொல்லலாம். ஏன்னா ஆர்ஓ சிஸ்டம் எல்லா மினரல்களையும் எடுத்த வாட்டர் தான் நம்ம மினரல் வாட்டர் அப்படின்னு சொல்லி தண்ணி குடிக்கிறோம். சோ ஒரு காலத்துல ஆறு ஏரி குளத்துல தண்ணி குடிச்சாங்க. அன்னைக்கெல்லாம் ஆரோக்கியம் நிறைஞ்சிருந்தது. ஒரு காலத்துல கிணத்துல தண்ணி இறைச்சு யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பைப்பை ஓபன் பண்ண காலம். இன்னைக்கு பாட்டில், கேன், இந்த மாதிரி தண்ணி போயிருச்சு. அடுத்ததுல எந்த இதுல தண்ணி வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சோ இந்த மாதிரி இன்னைக்கு படிப்படியா அந்த நம்மளுடைய ஆரோக்கியத்தை குறைக்கிறதுக்கு எல்லாம் காரணம் நம்ம இயற்கையோடு இந்த விஷயங்கள் தான். அடுத்தது காற்றுன்னு பாருங்க, என்ன சுவாசம். இந்த படத்தை பாருங்க, காற்று, ஆக்சிஜன் நம்ம உடம்புக்கு பிராணவாயு தேவை.
அதாவது உள்மூச்சு இருக்கும்போது ஒரு மூச்சு உள்ள எடுக்கும்போது ஆக்சிஜனை உள்ள எடுத்துட்டு வெளியே தள்ளுறது கார்பன் டை ஆக்சைடு. ஆனா உள்ள போகும்போதே என்ன காத்து போகுது? நம்ம மூக்கு மட்டும் சுவாசிக்காது, நம்மளுடைய ஒவ்வொரு நவ துவாரங்களும் ஒவ்வொரு செல்களுக்கும் நமக்கு ஆக்சிஜன் அப்படிங்கிறது தேவை. சோ அது இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்தது பிஹெச் ஸ்கேல். இது வந்து ரொம்ப முக்கியமா. நிறைய பேர் தண்ணி குடிக்கிறோம், தண்ணி யூஸ் பண்றோம். ஆனா இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு சரியானது தானா அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியறது இல்ல. ஏன்னா இந்த 0 to 14 இதுதான் நம்மளுடைய பிஹெச் ஸ்கேல். தண்ணியை 2 அளவுல அளக்கலாம். ஒண்ணு பிஹெச் ஸ்கேல், இன்னொன்னு அடுத்தது நீங்க பாப்பீங்க, நான் சொல்றேன். இதுல வந்து இந்த 0 to 14ல 7க்கு கீழ இருக்கிறது எல்லாமே அசிட்டிக் ஸ்டேட்டஸ், அமிலத்தன்மை, நோய் ஏற்படக்கூடியது. 7க்கு மேல இருக்கிறது எல்லாமே அல்கலைன் ஸ்டேட்டஸ், நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது. ஆனா இன்னைக்கு ஆத்து தண்ணியா இருக்கட்டும், நீங்க எந்த தண்ணியா இருந்தாலும் 5 pH லெவலுக்கு மேல தண்ணி கிடையாது. கேன் வாட்டர், பாட்டில் வாட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா 2, 3க்கு தாண்டாது. சோ இந்த மாதிரி நம்ம பிளட்டோட பிஹெச் லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.35ல இருந்து இருக்கு. அப்போ நீங்க 7க்கு மேல 4, 5 இந்த தண்ணியை குடிச்சிட்டு கேன் வாட்டர் 2, 3 எல்லாம் குடிச்சிட்டு ஒரு உடம்பு வந்து எப்படி 7 பேலன்ஸ் பண்ணும்? இன்பேலன்ஸா தான் இருக்கும். சோ அதனாலதான் இன்னைக்கு கேன் வாட்டர் குடிக்கிற யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு தண்ணி குடிக்கிறவங்களுக்கு எலும்பு பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு காரணம். ஏன்னா மினரல்ஸே இல்ல. எலும்பு அப்படின்னா மினரல்ஸ் கண்டிப்பா வேணும். நம்ம உடம்பெல்லாம் சேமிச்சு வச்சுக்கோ. ரத்தம் ஒரு நாளைக்கு தேவையான மினரல்ஸை எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கொண்டு போய் நம்ம எலும்புகள்ல, பற்கள்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ உடம்புக்குள்ள. அப்ப எப்பெல்லாம் அதுக்கு பத்தலையோ கிடைக்கலையோ அப்பெல்லாம் அந்த சேமிச்சு வச்சதுல இருந்து எடுத்து உயிர் வாழும். ஆனா இன்னைக்கு குடிக்கிற தண்ணி, சாப்பிடுற உணவு, இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலயுமே மினரல்ஸ் கிடையாது. சோ இங்க குடிக்கிறதுக்கும் கிடையாது, அங்க சேமிச்சு வச்சுக்கிறதுக்கும் இல்லாததுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை. இதுக்கு பதிலா இன்னைக்கு என்ன ஸ்டோர் பண்ணது தெரியுமா? நம்மளுடைய ஒவ்வொரு செல்களும் இன்னைக்கு கெமிக்கலையும், இன்னைக்கு நிறைய டாக்ஸின், கெட்ட விஷயங்களும் தான் அதுக்கு கிடைக்குது. அதை தான் இன்னைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனாலதான் எந்த செல் டேமேஜ் ஆகுதோ அந்த உறுப்பு இன்னைக்கு பாதிப்படைகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மூன்றிலும் அதுல நீரும் ஒன்று. ஏன்னா தண்ணியில என்ன இருக்கோ அதுதான் மண்ணுல இருக்கும். மண்ணுல என்ன இருக்கோ அதுதான் விவசாயமா விளைநிலத்துல விளையும். விளைச்சல்ல என்ன இருக்கோ அதை தான் நம்ம சாப்பிடுறோம். நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதுதான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கும். சோ உடம்புக்குள்ள என்ன இருக்கோ அதை பொறுத்துதான் நம்ம உடம்பு என்னத்தை கொடுக்குறோமோ அதை திருப்பி கொடுக்குது. ஓகே, அடுத்தது டிடிஎஸ் வேல்யூ, டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ், அதாவது நீரில் கரைந்திருக்கும் மொத்த திடப்பொருள்கள். ஒரு டம்ளர்ல தண்ணி இருந்துச்சுன்னா அதுக்குள்ள எவ்வளவு மினரல்ஸ் இருக்கு அப்படின்னா, ஏன்னா கேன் வாட்டர்ல மினரல்ஸ் இல்ல. இதுல பாருங்க 50 மினரல்ஸ், 0 to 50 எல்லாம் வந்து மினரல்ஸ் டெபிசியன்ட், போதாது, பத்தாது. அந்த 150 அந்த 500க்குள்ள இருக்கிற தண்ணியை நம்ம குடிக்கும் போது நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். ஆக தண்ணி குடிக்கிற விஷயங்கள்ல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறதுதான். டாக்டர், அதாவது தி ரூட் காஸ் ஆஃப் கேன்சர், நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா இத பத்தி நிறைய படிப்பீங்க. இவரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே, இன்னைக்கு நடக்கிறத 100 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, சாப்பிடுற உணவு எல்லாமே அசிட்டிக்ல சாப்பிடுறதுனால மட்டும்தான் ஒரு செல் அசிட்டிக் ஸ்டேட்டஸ்ல மாறும் போதுதான் ஒரு நோய் அப்படிங்கிறது, அந்த செல் டேமேஜ் அப்படிங்கிறது ஆகும். அப்படி டேமேஜ் ஆகக்கூடிய செல்லின் செயல்பாடு தான் என்னவா மாறுது அப்படின்னா கேன்சர்ஸ் எல்லாம் மாறுது அப்படிங்கறத அழகா சொல்லியிருக்காங்க. ஏன்னா 7க்கு கீழே இருக்கிற தண்ணிய, 7க்கு கீழே இருக்கிற உணவுகளை சாப்பிடறதுனால மட்டும்தான் ஒரு செல் டேமேஜ் ஆகும். அசிட்டிக் ஸ்டேட்டஸ்ல தான் அந்த செல் இயங்க முடியும். அப்படிப்பட்ட செல்கள் வந்து 35% கீழே போயிருச்சுன்னா அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள அந்த செல் இறந்துரும். சோ அப்படி அந்த அசிட்டிக் ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய செல்லு தான் கேன்சர்ஸ் எல்லாம் மாறுது. அதாவது கேன்சர் செல் அசிட்டிக் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. அதே சமயத்துல நிறைய டாக்ஸின், நிறைய கெமிக்கலை நம்ம சாப்பிடுறது செல்லு ஸ்டோர் ஆயிக்கும். சோ அது என்ன பண்ணும்? அதோடைய கட்டமைப்பு, இதை சாப்பிட சாப்பிட அதனுடைய நம்ம செல்லினுடைய கட்டமைப்பு பிறழ்வுகள், அதாவது டிஎன்ஏல பிழை ஏற்படும் போது அது கேன்சர் செல்லா மாறுது. அந்த கேன்சர் செல்லினுடைய குணம் பாத்தீங்கன்னா, நம்ம நார்மலா சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற சத்தெல்லாம் அது எடுத்துக்காது. ரெண்டாவது, ஒவ்வொரு செல்லும் இறந்து புதுப்பிக்கும், அந்த தன்மையும் அதுக்கு கிடையாது. அதனாலதான் அது கும்பலா குவியலா அப்படி குவிஞ்சிடுறது, உடனே பரவிடுச்சுன்னா அது ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ அதனாலதான் கேன்சர் செல் இந்த மாதிரி நல்லா இருக்கிற செல்லையும் எல்லா செல்களையும் அதிவேகத்துல இது பரவக்கூடியதுதான் கேன்சர் செல். சோ இதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. இதை சொல்லிட்டு பதிலும் சொல்லியிருக்காரு. என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, நீங்க கேன்சர் மட்டும் இல்ல, எந்த நோயுமே நம்ம உடம்புல வராது. ஆனா உங்க உடம்ப அசிட்டிக் ஸ்டேட்டஸ்ல இருந்து அல்கலைன் ஸ்டேட்டஸ்க்கு மாத்திட்டீங்கன்னா உங்க உடம்பு எந்த நோயும் வராது. கேன்சர்ல இருந்து எந்த நோயுமே வராது. அதாவது 7க்கு கீழே இருக்கிறதெல்லாம் 7க்கு மேல, நீங்க 7 pH லெவலுக்கு மேல உங்க உடம்ப மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த நோயுமே வராது அப்படிங்கறத அழகா சொல்லிட்டாங்க. செல்கள், இந்த மாதிரி செல்கள் இந்த டைப்ல தான் நம்மளுடைய உடல்ல செல்கள் இருக்கு. இதுல பிரைன் செல் மட்டும் லைஃப் டைம், பிறக்கும் போது எப்படியோ இறக்கும் வரை அதுதான். ஆனா நம்ம மூளையை வளர்த்துக்கலாமே தவிர, மூளையில ஒரு செல் இறந்துருச்சுன்னா அது அவ்வளவுதான். அதுக்கு வந்து மறுபடியும் புதுப்பிக்கிற தன்மையோ வரத்தன்மையோ கிடையாது. மத்த எல்லா செல்களுக்குமே கால அவகாசம் இருக்கு. அதுல முக்கியமான செல் வந்து பிளட் செல். அதனுடைய ஆயுட்காலம் பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்ம சாப்பிடுற உணவு ரத்தமா மாறுது, அந்த ரத்தத்தை தான் எல்லா செல்களும் எடுத்துக்கிட்டு உள்ள ரத்தத்துல என்ன இருக்கோ அதை பொறுத்துதான் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் டிராவல் பண்ணி வாழுது. அப்ப ரத்தத்துடைய அணுக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அப்ப அந்த செல்லினுடைய ஆயுட்காலம் பாத்தீங்கன்னா 120 நாள் உயிர் வாழும். 120 நாள் முடிஞ்சதும் அந்த செல் இறந்துரும். அதன் பிறகு அது ரிமூவ் ஆயிட்டு புது செல் உருவாயிரும். அப்படி உருவாயிருச்சு அப்படின்னா அவங்க செல்லினுடைய லைஃப் டைம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இந்த ப்ராசஸ் அவ்வளவு சீக்கிரம் எளிதாக நடைபெற முடியாது. ஏன்னா 7க்கு மேல இருக்கும்போதுதான் அது ப்ராப்பரா நடக்கும். 7க்கு கீழே இருக்கிறதுனால அந்த ப்ராப்பரா அதால பண்ண முடியாது. இப்போ ஒரு மிஷின்ல மாவை கொடுத்த அரிசியை போட்டாதான் மாவா மாறும். அரிசியே போடாம கொஞ்சோண்டு போட்டுட்டு நீங்க மிஷினை ஓட்டினா என்ன நடக்கும்? சோ அதே போலதான் இந்த வளர்ச்சிதை மாற்றம். இதுக்கு பேர் வளர்ச்சிதை மாற்றம். ஒரு நாளைக்கு 10,000 செல் அழியும், 10,000 செல் புதுப்பிக்கும். சோ அந்த புதுப்பித்தல் ஒண்ணு நடந்தா மட்டும்தான் தன்னைத்தானே அது சரி பண்ணிக்க முடியும். அந்த செல் ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் அதை பண்ண முடியும். சோ அந்த மாதிரி ஆயுட்காலம் அதிகமா இருக்கக்கூடிய அந்த 120 நாள் அந்த செல் நல்லபடியா இருந்து புதுப்பிச்சிருச்சு, இறந்து மறுபடியும் நல்லா ஆரோக்கியமா புதுப்பிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி யாருக்கெல்லாம் அதிகமா இருக்கும் அவங்களுக்கு எந்த நோயுமே வராது. சப்போஸ் ஏதாவது ஒரு நோய் வந்தாலும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள விடாது, அதை அந்த நெகட்டிவ வெளியே தள்ளிரும். அப்படி தன்னைத்தானே சரி பண்ணிக்க கூடிய மிகப்பெரிய டாக்டர் தான் நம்மளுடைய உடல். ஓகே, அடுத்தது நம் பிரபஞ்சம். பிரபஞ்சம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்கள்: நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். சோ இது இல்லாம உலகம் கிடையாது. ஆனா இன்னைக்கு நிலம் அப்படின்னா நிலத்தை இன்னைக்கு நிறைய கெமிக்கல் ஆக்கியாச்சு. நீர் அப்படின்னா ஆர்ஓ சிஸ்டம் வரையிலும் கொண்டாந்தாச்சு. அடுத்தது காற்று அப்படின்னா பொல்யூஷன் நிறைய கொடுத்தாச்சு. நெருப்பு, கேஸ்ல ப்ளூ கலர்ல மீத்தேன் வாயு, சோ அதை நம்ம வந்து சுவாசிக்கவே கூடாது. அந்த சுவாசம் இன்னைக்கு அதுலதான் நம்ம சமைச்சு சாப்பிடுறோம். அப்ப அந்த நெருப்பையும் நம்ம ஒரு வழி பண்ணிட்டோம். ஆகாயம், காஸ்மிக் கதிர்கள். இன்னைக்கு வளிமண்டலத்துல ஓசோன்ல ஓட்ட. இப்ப ஒரு மழை காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஃபேக்டரிஸ் ஓபன் பண்ணிட்டுருவாங்க, ஏன்னா வெளியேறணும்னு. அப்ப மழை பெய்யும் போது நம்ம இந்தியாவில நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கு. ஃபாரின்ல எல்லாம் கூட ஃபேக்டரிஸ் இல்ல. சிங்கப்பூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேக்டரியே இருக்காது. ஏன்னா இங்க இருந்து தான் அங்க போகுது, அங்க இருந்து இங்க வர்ற பொருட்களை தான் நம்ம ஃபாரின்ல இருந்து வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஏமாந்துட்டு இருக்கோம். அப்ப அந்த ஃபேக்டரி எல்லாம் ஓபன் பண்ணும்போது மழை பெய்யும் போது இங்க இருக்கிறது எல்லாமே இங்க வளிமண்டலத்துக்கு போய் சேருது. அப்ப மேலேயே மேகமே அங்க தூசு படிஞ்சதால அங்க இருந்து வர மழைகள்ல pH லெவல் 3-4 கேன் வாட்டரை விட மோசமான ஒரு மழை தண்ணிங்கிறது ஒரிஜினல். ஆனா இன்னைக்கு அந்த தண்ணியில நீங்க pH லெவல் பாத்தீங்கன்னா 3-4 கூட கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னா பூமி மாசுபடிஞ்சதுனாலதான். இந்த ஒரே ஸ்லைடு போதும் எல்லா பிணியும், அதாவது எல்லா பிணியும் அப்படின்னா 4448 வியாதிகளின் தொகுப்பே சித்தர்கள் வந்து சித்தர் வைத்தியத்திலேயே கொடுத்திருக்காங்க, சித்த மருத்துவத்துல. சோ அதுல மேகம் அப்படிங்கிறது சுகரை கொடுக்கும், சர்க்கரை நோயை குறிக்கும். 21 டைப்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க நம்ம 2 டைப் தான் அப்படிங்கறத நம்ம அந்த சுகர் வரும்போது நான் அந்த இடத்துல சொல்றேன், அந்த சாப்டர் வரும்போது. ஓகே, இப்ப இதை சாப்பிடுறதன் மூலம் இதனுடைய சிறப்புகள்: நச்சு முற்றிலும் நீக்கும், கெட்டதை அழிக்கும், நல்லதை பெருக்கும், இயற்கை தன்மையை பல 100 மடங்கு பெருக்கும், ஊடுருவி செல்லும், இறந்த செல்களை முற்றிலும் அகற்றி புதிய செல்களை புதுப்பிக்கும், செல்களின் செயல்திறனை அதிகரிக்கும், வாதம், பித்தம், கபம் சரிவிகிதப்படுத்தும். சோ நச்சு முற்றிலும் நீக்க. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற நச்சு எல்லாம் வெளியே ஏறினா மட்டும்தான், ஏன்னா நம்ம சாப்பிடுறதே நச்சு குப்பைகளை தான் நம்ம சாப்பிடுறோம். அது வெளியே போனா மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். இயற்கை தன்மையை பல 100 மடங்கு. இப்ப கேஸ் மீத்தேன் ப்ளூ கலர்ல எரிஞ்சது, அந்த செந்தூரம் எந்த இடத்துல எல்லாம் பழுத்துச்சோ அந்த இடத்துல எல்லாம் இயற்கை நெருப்பா எரிஞ்சதை நம்ம பார்த்தோம். சோ இந்த மாதிரி ஊடுருவி பெனட்ரேட்டிங் பவர் இருக்கு. சோ வாதம், பித்தம், கபம். வாதம், ஒரு மனிதன் உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படின்னா மூக்குல வச்சு காத்து வருதான்னு பார்ப்போம், அதுதான் காற்றோட்டம். அடுத்தது உடனே டக்குன்னு உடம்ப தொட்டு பார்ப்போம் ஹீட் இருக்கான்னு. பித்தம், அதுதான் வெப்ப ஓட்டம். உடனே யூரின் போனாங்களா, நீரோட்டம், அதாவது ரத்த ஓட்டம். சோ இது மூன்றும் சரிசம விகிதத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எந்த நோயுமே இல்ல. உதாரணத்துக்கு இன்னைக்கு பாட்டி தாத்தாவுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல 60 வயசுல பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் இருக்கும். இன்னைக்கு சின்ன வயசுலயே நரை, அதாவது இளநரைன்னு சொல்லுவாங்க. இதை வேற இளநரையில இன்னொன்னு சொல்லணும்னா பித்த நரைன்னு சொல்லுவாங்க. அப்ப பித்தம் சரிவிகிதத்துல இல்ல. எதனால? பேசிக் அசிட்டிக் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறதுனாலையும் நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றதுனாலையும் முடிக்கே இந்த நிலைமை. அப்படிங்கும் போது முடிக்கே ஆயுள் கம்மி, அப்ப உடம்புக்கு. சோ இதுதான் இன்னைக்கு 67ன்னு காரணம் காட்டுறதுக்கு காரணமே இதுதான் சால்வ் ஆகுது. சோ இந்த வெள்ளை உணவுகள்லாம் விஷம். சோ அதெல்லாம் பார்த்து கவனமா அதெல்லாம் அவாய்ட் பண்ணி சாப்பிடுங்க. பால் பாக்கெட் எக்காரணத்தை கொண்டு யூஸ் பண்ண வேண்டாம். கெமிக்கல் சூடுபடுத்துற உணவு இன்னைக்கு ரொம்ப கெமிக்கல் நேரடியாவே கேன்சரை வர வைக்கக்கூடிய ஒன்று. சோ டெஸ்டிமோனியல் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லீடர்ஸும் நிறைய, நானே எடுத்து வச்சிருக்கேன். அதே போல நிறைய லீடர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா எடுத்திருக்காங்க. சோ எல்லாத்துக்கிட்டையுமே நிறைய ரிப்போர்ட் இருக்கு. சோ அந்த வகையில மொத்தமா ஒரு கம்பெனில கேன்சர் அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றும் கொடுத்திருக்கோம். சோ அந்த வகையில இவருக்கு 4வது ஸ்டேஜ் கேன்சர். சோ அவங்களுக்கு இது கொடுத்து 32 புழு எடுத்திருக்காரு. இவர் கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்தவர், தள்ளுவண்டி பழக்கடைக்காரரு. சார் புண்ண தொண்டையில துண்டை மூடி மறைச்சிட்டு வியாபாரம் பார்த்திருக்காரு. ஆனா அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து இவர் சரியாகாம இதை வாங்கி சாப்பிட்டு இன்னைக்கு 4வது ஸ்டேஜ்ல இந்த கேன்சர் புண்ணு இன்னைக்கு கிளியர் ஆயிருக்கு. அதே மாதிரி
தசை சிதைவு, இந்த நடுக்கவாதம்னு சொல்லுவாங்க. துணை இல்லாம நடக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இன்னைக்கு அவங்களுக்கு கிளீன் ஆகி இன்னைக்கு அந்த நடுக்குவாதம் இல்லாம இங்க பாருங்க, சாப்பிட்டு ஸ்கூல்ல இருந்து இந்த பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு கூட்டிட்டு தான் வருவாங்க, கொண்டு போய் விட்டு கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு வருவாங்க. ஆனா இன்னைக்கு தனியா இந்த ஸ்கூல்ல நடந்து வர ஒரு காட்சி தான் இது. இதை சாப்பிடுறதன் மூலம். அடுத்தது இவர் திருச்சி பாலகிருஷ்ணன் சார் மூலம் எடுத்த ஒரு ரிப்போர்ட். இது பாத்தீங்கன்னா சொரியாசிஸ் 34வது நாள் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த அளவுக்கு தீர்ந்திருக்கு. இதை நல்லா பாருங்க. சோ இது நல்லா ரிசல்ட் எடுத்து இன்னைக்கு ஆரோக்கிய நிலை அடைஞ்சிருக்காங்க. இவரும் திருச்சியை சார்ந்தவர். ராஜா அப்படிங்கிறது இவருடைய பெயர். இவருக்கு ஆறாத புண்ணு, சுகர், அதே போல சொரியாசிஸ், முடக்குவாதம், ஹார்ட் பிரச்சனை இத்தனையும் இருந்துச்சு. 23 வருஷம் இவர் நோயாலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. சோ 23 வருஷமா எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். ட்ரீட்மெண்ட்லயே மருந்து மாத்திரையிலேயே ஓடிட்டு இருந்தது. சோ நம்மளுடைய கிட்டு சாப்பிட்டு இவருடைய ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா 10 HbA1c 10 இருந்தது. 8வது மாசம் ஃபர்ஸ்ட் வாரத்துல 6 புள்ளிக்கு வந்துருச்சு. சுகர் 248 இருந்தது. அதாவது மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு நான் 248. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 125 அந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்ப சமீபமா எடுத்த ரிப்போர்ட்ல HbA1c பாத்தீங்கன்னா 5 இருந்தது. சுகர் பாத்தீங்கன்னா 106. இன்னைக்கு அவர் எந்த மருந்து மாத்திரை எதுவுமே இல்ல. சார் இது 8 மாசம் 23 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்து வெறும் 8 மாசத்துல கிளியர் ஆயிருக்குன்னா இது மிராக்கல் ரிசல்ட்டா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட் சொல்லிட்டே போலாங்க சார். கால் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன கால் இன்னைக்கு இதை கொடுத்து காப்பாற்றப்பட்டது. மதிவாணன் சார் அவர்கள் இருக்காங்க. சோ அவங்க மூலியமா இந்த ரிப்போர்ட் எடுத்து இன்னைக்கு அவர் கால் ஆரோக்கிய நிலையில இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா இவங்க ஒரு மருத்துவர் 4 விரலையும் எடுத்துட்டாங்க. சுகர் அதே போல ட்ரீட்மெண்ட்ல தான் இருந்திருக்காங்க. சோ நம்ம டாக்டர் சுப்பிரமணியம் சார் அவர்கள் தான் இவங்களை பார்த்து இதை கொடுத்து இன்னைக்கு 4 விரலும் ஒரு 90 நாள்ல நல்லா ஆறிட்டு வந்ததை மாற்றத்தை உணர்ந்து நல்லாவே கால் சரியானதுக்கு அப்புறம் ஒரு யூனிவர்சிட்டியில MBBS டாக்டர் இவர் சொல்லி திருச்சியை சேர்ந்தவர் தான். சோ 4 பேத்துக்கு டாக்டரேட் பட்டமே வாங்கி கொடுத்த ஒரு மிகப்பெரிய பெருமையை சேரும். இந்த குழந்தைக்கு ஸ்கின் ப்ராப்ளம் 25வது நாள் நார்மல் நிலைமைக்கு வந்திருக்கு. அதே போல இந்த குழந்தை பிறக்கும் போதே இந்த சொரியாசிஸ் மாதிரி இந்த மாதிரி தொட்டா ரத்தம் வரும். ஆனா இன்னைக்கு அந்த குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா நல்லா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. HIV நெகட்டிவ், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவா 9 மாசத்துலயும் கிடைச்சிருக்கு. சோ இந்த மாதிரி ரிப்போர்ட் 5 இருக்கு நம்ம கம்பெனில. சோ இது மிராக்கல் ரிசல்ட். அதாவது மூளையில 3 இடத்துல பிளாக், 6 இடத்துல லீக்கேஜ். டாக்டர் என்ன பண்றதுனே புரியாத ஒரு சூழல்ல 11 நாள் கோமா ஸ்டேஜ். சார் நம்ம 6ஆம் சைன் பிளஸ் தலையில ஃபுல்லாவே எந்த இடத்துல பிரச்சனையோ அந்த இடத்துல உடம்பு ஃபுல்லா தலையில எல்லாம் கொடுத்து 3வது நாள் இவங்க கண்ணு முழிச்சிட்டாங்க. சோ அந்த சர்க்குலேட்டிங் சிஸ்டம் அந்த அடைப்பு 3வது நாள்ல கிளியர் ஆயிருக்கு. இவங்களுக்கு அந்த லீக்கேஜும் க்ளோஸ் ஆயிருக்கு. சோ அதுக்கப்புறம் அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு முழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சைன் பிளஸ்ல டெவலப் பண்ணி அப்புறம் ஸ்ப்ரே, அது அப்புறம் டிராப்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி அதுக்கப்புறம் ஹனி க்ளோ கொடுத்து நம்பவே முடியாதுங்க சார். 48வது நாள் இவங்க ஒரு நார்மலான நல்ல ஒரு ஆரோக்கியமான லேடியா இவங்க வந்தாங்க. இவங்க கரூரை சேர்ந்தவங்க. கீதா அப்படிங்கிறது இவங்களுடைய பெயர். இந்த முப்பு கீதா அப்படின்னே இவங்க பெயரை மாத்தி இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு மிராக்கல் ரிசல்ட். ஹனி க்ளோ பாத்தீங்க, சாரி ஹீமோகுளோபின் பாத்தீங்கன்னா 3.4. உடுமலைப்பேட்டை GHல அந்த ரிப்போர்ட். கோயம்புத்தூர் மீட்டிங்ல லைவ் மீட்டிங்ல வந்தீங்கன்னா இவங்க கவிதா இவங்க பெயர். இந்த மேடம் நீங்க நேர்லயே பார்க்கலாம். இவங்க ஹஸ்பண்டையும் நீங்க நேர்லயே பார்க்கலாம். சோ இதெல்லாம் அவங்க மிராக்கலா 3வது நாள் பாத்தீங்கன்னா அடுத்த நாளே பாத்தீங்கன்னா 3வது நாள் 11.7 ஹீமோகுளோபின் இந்த மாதிரி ஏறி இருக்கு. சோ இது லைவ் மீட்டிங்ல அவங்களே இந்த ரிப்போர்ட் காரங்களே பேசக்கூடிய வாய்ப்பை நீங்க பார்க்கலாம். கால் இவருக்கு சுகர் ஏற்கனவே இருந்தது. கல்லு இடிச்சு கால் பொழந்ததுதான் இவருக்கு. சோ அந்த நிலையில இவருக்கு 90 நாள் இவரு ட்ரீட்மெண்ட்ல தான் இருந்திருக்காரு ஹாஸ்பிட்டல்ல. எந்த ஒரு முன்னேற்றம் இல்ல. கால் இருக்க அழுகிய நிலையில தான் இருந்தது. டாக்டர் சுப்பிரமணியம் சார் அவர்கள் தான் இதுக்கும் போயிருக்காரு. நைட்டு 12 மணிக்கு போனாங்களாமா. போய் இந்த பார்க்கும்போது இவங்களுக்கு நம்மளுடைய கிட்டு இந்த மாதிரி இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்து சார் 70 நாள்ல நல்ல மாற்றமே வந்துச்சுங்களாமா. இன்னைக்கு இவர் கால் டாக்டர் காலை எடுக்க சொன்ன ஒரு காலை இன்னைக்கு காப்பாத்தி இன்னைக்கு இவர் கால் நல்ல நடக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு இவர் இருக்காரு. திண்டுக்கல்லை சேர்ந்தவர். மவுத் கேன்சர் சரியா இருக்கு. அதே போல இந்த கால் சார், இந்த கால் பாருங்க பாக்குறக்கே பயமா இருந்தது. டாக்டர் 2 மணி நேரத்துக்கு மேல அந்த கால் இருக்கக்கூடாது, கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இவர் டாக்டர் சுப்பிரமணியம் சார் அவர்கள் தான் இவர் அந்த ஸ்பாட்டுக்கே போய் ஹாஸ்பிட்டல்ல இருந்தே தெரியாம டாக்டருக்கு தெரியாம கூட்டிட்டு வந்தாங்களாமா. கூட்டிட்டு வந்து சாப்பிட்டு சார் இவங்களுக்கு அந்த 90வது நாள் பாத்தீங்கன்னா அந்த புண்ணை நல்லா ஆறி வர்றத கண் கூட இவங்க பார்த்து இன்னைக்கு இந்த கால் இப்படி இருந்த கால் இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கு. இதோ டாக்டர் சுப்பிரமணியம் சார் அவர்கள் பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்காங்க சார். இதெல்லாம் மிராக்கிள் அவர் எடுத்த ரிப்போர்ட். இதெல்லாம் இந்த மாதிரி எடுத்த ரிப்போர்ட்ஸ் தான் இன்னைக்கு
இந்த அளவுக்கு அவரு நிறைய இன்னைக்கு 50,000 நோயாளிகளை அவர் குணப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு அவருக்கு கிடைச்சது அப்படின்னா அதெல்லாம் இது வந்து ஹார்ட் ரிப்போர்ட். நிறைய இப்ப கூட நான் சமீபமா ஒரு ஹார்ட் ரிப்போர்ட் 27 ஹார்ட் பீட் தான் இருந்தது. அவருக்கு குடுத்துட்டு இருக்கேன். சாப்பிட்டுட்டு இருக்காங்க. போன மாசம் 9ஆம் தேதி சாப்பிட்டவரு. டாக்டர் கைவிட்ட ஒரு கேஸ் தான். நானும் இங்க தென்காசி மாவட்டத்துல சாப்பிட்டு நல்லா இருக்குமா? ஹார்ட் வைப்ரேட்லாம் இல்ல. நல்லா சாப்பிடுறேன் அப்படிங்கிற ஒரு பதில சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஹார்ட் ரிப்போர்ட்லாம் நான் அசால்ட்டா இன்னைக்கு ஏன்னா ஹார்ட் ஒரு செகண்ட் அதனுடைய தன்மை மாறினாலும் என்ன அப்படிங்கறது நமக்கு சொல்ல வேண்டியது இல்ல. சோ இந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட் எடுத்தது. இவரு முனியப்பா வயசு 88. யூரியா பாத்தீங்கன்னா 292, கிரியாட்டின் பாத்தீங்கன்னா 9.61. டயாலிசிஸ் பண்ணக்கூடிய பேஷண்ட் இவரு. டயாலிசிஸ் பண்றதுக்கு இவர் உடம்பு தாங்காது, பண்ணலைனாலும் இவர் உடம்பு இறந்துரும். ரெண்டுக்குமே இவரு இறக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லவும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. சோ பக்கத்து வீட்டுல சுகருக்காக சாப்பிட்டவங்க சும்மா குடுத்து பார்க்கலாமேன்னு தான் குடுத்தாங்க. 5வது நாள் 5 ml யூரியன் போயிருக்கு. சார் நீங்க 36வது நாள் பாத்தீங்கன்னா 9.61 இருந்த கிரியாட்டின் லெவல் 1.0க்கு வந்துருச்சு. நல்லா யூரின் ஃப்ரீயா போயிட்டாரு. சோ நார்மலா இன்னைக்கு ஒரு 25 வயசு பையனுக்குரிய கிட்னி இன்னைக்கு இவருக்கு செயல்பட்டிருக்கு அப்படின்னா இவர் உடம்புல எந்த அளவுக்கு செயல்பட்டிருக்கு அப்படிங்கறத தான் இத சொல்லியிருக்காங்க. சோ எல்லோரும் பயன்படுத்திட்டு ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவும் வழக்கமா சொல்றதுதான் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்பிக்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய பலம். ஆனா அது நம்பிக்கைக்குரிய விஷயமா இருக்கணும். அதே போல நம்பிக்கையின்மை பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை நாம பயன்படுத்திக்கோங்க. சோ அத தவறான புரிதல்கள்ல கிடைக்க வேண்டிய நல்ல விஷயத்த மிஸ் பண்ணிட வேண்டாம் அப்படிங்கறத சொல்லி பொதுநல நன்மைக்காகவும் நம்மளுடைய சிரமங்களை தீர்வதற்கும் நம்மளுடைய உறவுகள் மென்மேலும் வளர்வதற்கும் மீண்டும் இதே போல் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.